Hi everyone, welcome to Veila Lifestyle. Happy ஸ்ரீராம நவமி. ஸ்ரீராம நவமியை பெங்களூரில் எப்படி செலிப்ரேட் பண்ணுவோன்னு நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். பெருமாளோட 7வது அவதாரம் ஸ்ரீராமர் அவதாரம். ஸ்ரீராமரோட பிறந்த நாளை தான் ஸ்ரீராம நவமின்னு கொண்டாடுறோம். ஸ்ரீராம நவமிக்கு மெயின் துளசி மாலை தான். எங்களுக்கு ராமரோட படம் இல்லாததால் பெருமாளுக்கே துளசி மாலை போட்டுட்டோம். எல்லா சாமிக்கும் பூ வச்சுட்டு உருளிலையும் பூ வச்சுட்டு பாசிட்டிவ் எனர்ஜிக்காக பச்சை கற்பூரம் தூவினேன். ஸ்ரீராமருக்கு நீர்மோரும் பானகம்தான் மெயின் நெய்வேத்தியம். அதையும் வீட்டில் ரெடி பண்ணி சாமிக்கு படைச்சிட்டேன். அப்புறமா வெத்தலை பாக்கு, வாழைப்பழம் எல்லாம் வச்சு சாமிக்கு நெய் விளக்கு, எண்ணெயில் எல்லா விளக்கு சேர்த்து மொத்தம் 5 விளக்கு ஏற்றி ஊதுபத்தி, சாம்பிராணி எல்லாம் காமிச்சு பூஜை பண்ணிட்டேன் நான். ஸ்ரீராம நவமி அன்னைக்கு மெயினாக ஸ்ரீராம ஜெயம் எழுதணும். அதனால் 108 தடவை ஸ்ரீராம ஜெயம் எழுதினேன். எங்கள் வீட்டுக்கு பக்கத்து ஸ்ட்ரீட்டில் அரவாணி அம்மா எல்லாரும் சேர்ந்து சாமி வச்சுருந்தாங்க. அங்கே போய் சாமியை கும்பிட்டுட்டு அவங்க எங்களுக்கு திஷ்டி எடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு திருநீர், மஞ்சள், குங்குமம் எல்லாம் வச்சுட்டு பக்கத்தில் இருக்க ராமர் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். ராமர் கோயிலில் நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. லைட் செட்டிங், பூவு எல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அங்கே பூஜை நடந்துட்டு இருந்துச்சு. எல்லாரும் சாமிக்கு க்யூவில் நின்று சாமியை போய் தரிசனம் பண்ணாங்க. நாங்களும் க்யூவில் போய் சாமியை கும்பிட்டுட்டோம். இதுதான் மூலஸ்தானம். மூலஸ்தானத்தில் ராமர், லக்ஷ்மணர், சீதா தேவி எல்லாம் இருக்காங்க. கோயிலுக்கு பின்புறம் கோயில் மண்டபம் இருக்குது. அங்கேயும் வணங்கிட்டு அங்கே மியூசிக், அப்புறமா பரதநாட்டியம் எல்லாம் நடந்துச்சு. நாங்கள் கொஞ்ச நேரம் இருந்து பார்த்துட்டு கிளம்பிட்டோம். மறுநாள் காலை 6 மணிக்கு எல்லா சாமியும் ஊர்வலம் வந்துச்சு. முத நாள் நைட் 12 மணிக்கு
மாரியம்மன் கோயில் எங்கள் ஏரியாவில் இருக்குது. அந்த கோயிலுக்கு தான் எல்லா சாமியும் ஊர்வலம் 1 by 1 அங்கே போய் நிற்கும். சாமி கோயில் மட்டும் இல்லை, கோயிலுக்காரவங்க மட்டும் இல்லை, யார் வேணாலும் சாமி வைக்கலாம். சாமி வைக்கிறவங்க எல்லாரும் நீர்மோர் பானகம் எல்லாம் கொடுப்பாங்க, பிரசாதமும் கொடுப்பாங்க, அன்னதானம் போடுவாங்க. எல்லா சாமியும் கிளம்பி 1 by 1 மாரியம்மன் கோயிலில் போய் நிற்கும். 12 மணிக்கு சாமி ஊர்வலம் ஸ்டார்ட் ஆகும். எங்கள் ஸ்ட்ரீட்டுக்கு வர்றதுக்கு காலையில் 6 மணி ஆயிடுச்சு. 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் சாமி ஊர்வலம் நடந்துச்சு. மொத்தம் 10லேருந்து 15 சாமி பல்லக்கு வந்துச்சு. Thanks for watching. Kindly subscribe for more videos.